இந்த ஆலயத்தில் அவர் வேறு சில காரியங்களை வைத்திருக்கிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களில் சாலமோனுடைய ஆலயத்தின் மேல் தன் கண்களை வைத்து அவன் செய்த ஜெபங்களை கேட்டு அதற்கு பதிலளிக்கும் முகனாக இப்படி சொல்கிறார். சாலமன், உன் ஜெபத்தை கேட்டு என் கண்கள் எந்நாளும் இங்கு இருக்கும், திறந்திருக்கும். என் செவிகள் எப்பொழுதும் இங்கு செய்யப்படும் ஜெபத்தில் திறந்திருக்கும். என் இருதயம் இங்குதான் இருக்கும், மோட்சத்தில் அல்ல. என் இதயம் இந்த ஆலயத்தில் தான் இருக்கும். என் பெயர் இந்த ஆலயத்திற்கு சூட்டப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார். என் பெயர் இருக்கும், என் இதயம் இருக்கும், என் கண்கள் இருக்கும், திறந்த காதுகள் இருக்கும் என்று சொல்லு. எதற்கு? நாம் செய்யும் ஒரு ஜெபத்தையாவது கேட்பதற்கு தவறிவிடக்கூடாது என்பதற்காக, கட்டாயம் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாரணாசி அல்லது நாம் காசி என்று சொல்லும் அந்த இடத்திற்கு கூட்டங்கள் நடத்த சென்றேன். திரும்பி சென்னை வருவதற்கு வழி டெல்லி தான். டெல்லிக்கு போயிருந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்து அடுத்த நாள் காலை சிலரை நான் பார்க்க வேண்டும் என்று எண்ணியிருந்து மாலையில் பிளேன் எனக்கு. என் மகன் சொன்ன, அப்பா, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு நீங்கள் பிரதம மந்திரியை பார்க்காமல் போவது நல்லதல்ல என்ற. நான் சொன்னேன், அவர் எதற்கு தொந்தரவு செய்வது, வேண்டாம் என்று சொன்னேன். இல்லை, நீங்கள் தொலைபேசியிலாவது ஒரு குட் மார்னிங் சொல்லிவிடுங்கள் என்றார். அது வேண்டுமென்றால் சொல்லலாம் என்று பிரதம மந்திரியிடம் தொலைபேசியில் பேசி என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்தேன். அவர் கேட்டார், சார் எப்போ சார் வந்தீங்க, எப்போ திரும்பி போறீங்க என்று கேட்டார். நான் நாளை மாலை போகிறேன், ஆனால் அதற்கு நடுவில் நான் சிலரை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம், முதலாவது என்னை பாருங்கள். தயவு செய்து மாலை 5 மணிக்கு வந்து விடுங்கள். இப்பொழுது ராஜஸ்தான் போய்கொண்டிருக்கிறேன். நான் ஹெலிகாப்டரில் தான் போகிறேன், மாலை வந்து விடுவேன், கட்டாயம் 5 மணிக்கு வாருங்கள் என்றார். போனேன். அன்போடு வரவேற்றார், சிற்றுண்டி கொடுத்தார். அதன் பிறகு அவருக்காக ஜெபம் செய்து முடித்தேன். பிறகு கேட்டார், யாரையோ பார்க்க வேண்டும் என்றீர்களே, யாரை என்று கேட்டார். குறிப்பிட்ட அதிகாரியின் பெயரை சொல்லி, நீங்கள் ஏன் போய் அவரை பார்ப்பது, இப்பொழுது நான் அவரை வரச் சொல்கிறேன். அவருடைய காரியதரிசி எவ்வளவோ முயன்றும் அந்த அதிகாரியை போனில் பிடிக்கவே முடியவில்லை. போன் எப்பொழுதும் என்கேஜாகவே இருந்தது. அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் நேராக உங்கள் ஹோட்டலுக்கு போங்க, நான் நாளை காலையில் கரெக்டாக 9 மணிக்கு உங்களுக்கு போனில் சொல்வேன், எப்பொழுது அவர் உங்களை வரவேற்பார் என்று. நல்லது என்று சொல்லி விடை பெற்றோம். நானும் என் மகன் வெளியில் வரும்பொழுது நான் சொன்னேன், தம்பி, பிரைம் மினிஸ்டராவது அந்த அதிகாரிட்ட நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்குவதாவது, அதை நமக்கு 9 மணிக்கு சொல்வதாவது, இது நடக்காத காரியம் அப்பா. நான் வெளியில் வந்த உடனே அவருக்கு 1000 தலைவலி இருக்கிறது, மறந்து போவார். நாம் தான் முயற்சி செய்து அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். இருவரும் போய்விட்டோம். ஆனால் அடுத்த நாள் காலையில் பாருங்க, சரியாக 9 மணிக்கு ஹோட்டல் தொலைபேசி அடித்து, மணி அடித்து, என் மகன்தான் எடுத்தான். சில சமயங்களில் தொலைபேசியில் என் குரலும் என் மகனுடைய குரலும் ஒரே போல ஒலி. மறுபக்கம் பிரதம மந்திரி பேசினார். அவர் சொன்னார், சார், 11 மணிக்கு உங்களை சந்திக்கும்படி அந்த அதிகாரியிடம் சொல்லி இருக்கிறேன்.
உங்களுக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் கொடுக்கும்படியும் நான் சொல்லி இருக்கிறேன். ஆகவே 11 மணிக்கு அவரை சந்தியுங்கள் என்றார். என் மகன் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் என்று சொன்னார். அப்படியெல்லாம் சொல்லாதிருங்கள், இது என் கடமை என்று சொல்லி போனை வைத்து விட்டார். அவர் நினைத்தார், நான் தான் பேசுகிறேன். எனக்கும் என் மகனுக்கும் ஒரே ஆச்சை. நாட்டின் பிரதம மந்திரி நாங்கள் சொன்னதை மறவாமல் மனதில் வைத்து அவர் சொன்ன அந்த நேரம் ஒரு நிமிஷம் தவறா கரெக்டாக 9 மணி எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். என் அன்பிற்குரியவர்களே, அப்படியானால் நம் அருள்நாதர் நமக்கு எப்படி உதவி செய்வார்? நம்முடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் தன் கணக்கிலே வைக்கிறார். சங்கீதம் 56:8 சொல்கிறது, தேவரீரின் அலைச்சல்களை எல்லாம் எண்ணி இருக்கிறேன். எத்தனை தடவை நான் போற்றுக்கு நடந்திருக்கிறேன். எத்தனை தடவை நான் வேண்டாத இடங்களுக்கு வரவழைக்கப்பட்டு இருக்கிறேன். எத்தனை தடவை வேலை தேடி அலைந்திருக்கிறேன். எத்தனை தடவை என் மகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா என்று அலைந்திருக்கிறேன். தேவனே, எல்லா என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறேன். என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் இருக்கிறது, உம்முடைய பாட்டிலில் இருக்கிறதே, அவைகள் உம்முடைய கணக்கில் இருக்கின்றன என்று தாவீது சொன்னார். ஆலயத்திற்கு வரும்பொழுது எத்தனை மைல்கள் நீங்கள் நடந்து அதன் பிறகு அலுத்து வந்திருக்கிறீர்கள் என்பதை அவர் எண்ணுவார். அவருடைய பாதத்தில் சென்று ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் எண்ணுவார், பதில் தருவார். மறக்கவே மாட்டார். மறந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தன் 2 கண்களையும் இங்கே வைத்திருக்கிறார். 2 செவிகளையும் திறந்த செவிகளாய் வைத்திருக்கிறார். அவருடைய இதயம் இங்கேயே இருக்கிறது. எந்த நேரம் அவருடைய இதயம் இங்கே இருக்கிறது. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று யோவான் 14:14 சொல்லி இருக்கிறபடியினால் அவருடைய பெயரே இங்கு வைத்திருக்கிறார். கவலைப்படாதிருங்க. நம்முடைய வீடுகளில் நாம் செய்யும் ஜெபங்களை அவர் கேளாமல் போகலாம். ஆனால் ஆலயத்தில் வந்து மனம் கசந்து அந்நாளைப் போல அழும் பொழுது கேட்பாக அவருடைய உள்ளம் ஒரு கவலைப்படாது.